ஹாய் செல்ல குழந்தைங்களா, வணக்கம். இன்னைக்கு நம்ம தொலைபேசியின் சுவாரஸ்யமான பயணம் பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் 1876 அலெக்சாண்டர் கிரகாம்பெல் கண்டுபிடிச்ச மொபைல் ஃபோனில் இருந்து இப்போ உருவாகியிருக்க நம்ம கையில் இருக்க டிஜிட்டல் ஃபோன் வரைக்கும் அதோட பயணத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் அதை பற்றி சுவாரஸ்யமான கதையை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். 1876 அலெக்சாண்டர் கிரகாம்பெல் தான் ஃபோனை கண்டுபிடிச்சாரு. முதல்ல அவர் கண்டுபிடிச்ச ஃபோனில் நம்பரே கிடையாது. நம்ம எப்படி பேச முடியும் இப்போது? நான் இப்போ வீடியோவில் உங்களுக்கு ஃபோட்டோ அட்டாச் பண்ணியிருக்கேன் இல்லையா, அந்த மாதிரி தான் ஹலோ ஹாய் அப்படி சொல்லி தான் பேசிகிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் ரோட்டரி டயலர் ஃபோன் வந்துச்சு. இப்போ நான் உங்களுக்கு ஃபோட்டோவில் காமிச்சிருக்கேன் இல்லையா, அந்த மாதிரி இதில் ஒரு ஃபோன் நம்பர் அதாவது நம்பர் எண் 9 அழுத்தணும் அப்படின்னா நம்ம அந்த ஓட்டுக்குள்ளே விட்டு ரொம்ப நேரம் சுற்றிகிட்டே இருக்கிறதா இருக்கும். அதுக்கப்புறம் கண்டுபிடிச்சது தான் இந்த கீபேட் லேண்ட்லைன் ஃபோன். இது எப்படி இருக்குன்னா நம்ம சுவத்தில் மாற்றுற மாதிரி இருக்கும், இல்லைன்னா நம்ம மேஜை மேலே வச்சுக்கிற மாதிரி இருக்கும். இது புஷ் பட்டன் லேண்ட்லைன் ஃபோன்னு சொல்லுவாங்க. இது ஃபோன் ஒயருடன் சுருள் வடிவில் இருக்கும். ஒரு பெரிய கயிறை இணைக்கப்பட்டிருக்கும். பேசும்போது நாங்கள்லாம் அதை சுற்றி விளையாடிக்கிட்டே பேசுவோம். நீங்கள் வேணால் உங்கள் அம்மா அப்பாவை கேட்டு பாருங்கள். இது 1900 பிறந்தவங்களுக்கெல்லாம் இது நல்லாவே தெரியும், நல்லாவே புரியும் இந்த ஃபோன் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்தது என்ன தெரியுமா? காயின் பாக்ஸ், பிசிஓ. இதெல்லாம் நீங்கள் பேசியிருக்கீங்களான்னு தெரியல, ஹாஸ்டலில் படித்தவங்களுக்கு தெரியும் காயின் பாக்ஸை பற்றி. இதில் காயின் போட்டு தான் பேசுவோம். ஊரில் எல்லாம் பெரிய பெரிய மஞ்சள் நிற பெட்டிக்குள்ளே வச்சுருப்பாங்க இந்த பிசிஓவை. ₹1 நாணயத்தை போட்டால் மட்டுமே பேச முடியும். காசு தீர்ந்து போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே பாதியிலே கட் ஆயிரும். நாங்கள்லாம் எங்கள் அம்மா அப்பா கிட்ட ஃபோன் பேசும்போது ஹாஸ்டலில் இருக்கும்போது அந்த ₹1 காயின் 60 செகண்ட் 30 செகண்ட் அந்த மாதிரி தான் ஓடும். அது கட் ஆகிடும், காசு இல்லைன்னா கட் ஆகிடும், அவ்வளோதான். ஆளுக்கு 5 காயின் தான் கொடுப்பாங்க, அதுக்கு மேலே தரமாட்டாங்க. இந்த மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் வந்தது தான் பிரிக் ஃபோன். பிரிக் ஃபோன்னா என்ன தெரியுமா? அந்த ஃபோன் செங்கல் மாதிரியே இருக்கும். 1980லேருந்து 90 வரைக்கும் அந்த டைமில் பிறந்தவங்களுக்குலாம் தெரியும் அந்த ஃபோன் எப்படி இருக்குன்னு. அந்த ஃபோனை பார்க்க அப்படியே பெரிய செங்கல் போலவே இருக்கும். அதில் ஆண்டனா கூட இருக்கும். இந்த ஃபோட்டோ உங்களுக்கு அட்டாச் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இதில் என்ன தெரியுமா, அந்த ஃபோனை நம்ம பேக்கெட்டில் கூட வைக்க முடியாது, அவ்வளோ பெருசாக இருக்கும் அது. அதுக்கப்புறம் தான் வந்தது ஃபியூச்சர் ஃபோன். உங்களுக்கு அது சின்னஞ்சிறிய பட்டன் ஃபோன் மாதிரி இருக்கும் உங்களுக்கு. இதில் தான் நாங்கள் அந்த காலத்தில் சின்ன பிள்ளையாக இருக்கும் போது ஸ்னேக் கேம் விளையாடுவோம். இதை பற்றி உங்கள் வீட்டில் கேட்டு பாருங்கள். ப்ளஸ் இந்த வீடியோ பார்த்துட்ருக்கிறவங்க எத்தனை பேர் இந்த ஸ்னேக் கேம் விளையாடினீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. எவ்வளோ ஜாலியாக இருக்கும் தெரியுமா அந்த ஸ்னேக் கேமு. நான் இப்போ உங்களுக்கு இந்த ஃபோட்டோவில் காமிச்சிருக்கேன் பாருங்கள், அந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்தது தான் இப்போ நம்ம கையிலலாம் வச்சுட்ருக்கோம் இல்லையா, டச் ஸ்க்ரீன் ஃபோன். இதுதான் அதுக்கப்புறம் வந்த ஃபோன். இது வெறும் ஃபோன் மட்டும் இல்லை, இதில் கேமரா இருக்குது, டிவி இருக்குது, லைப்ரரி வச்சுக்கலாம், என்ன வேணால் இதில் வச்சுக்கலாம். இது ஒரு குட்டி சூப்பர் கம்ப்யூட்டர் மாதிரியே நம்ம கையில் கொண்டு வந்துட்டாங்க. இப்போ நான் உங்களுக்கு ஒரு ரகசியம் சொல்ல போகிறேன். அது என்ன தெரியுமா? இப்போது இந்த கம்யூனிகேஷன் டிவைஸ், அதாவது இந்த மொபைல் ஃபோன் எப்படி இவ்வளோ தூரம் வளர்ந்துச்சு அப்படின்னா ஒரே ஒரு கேள்வி தான், ஹவு கேன் வி மேக் த லைஃப் ஈஸியர் அப்படின்ற ஒரே கேள்வி தான் இவ்வளோ தூரம் ஒரு புரட்சியவே ஒரு மொபைல் ஃபோனில் கொண்டு வந்திருக்கு. இதே மாதிரி நம்மளும் திங்க் பண்ணுவோம், இதே மாதிரி ஒரு புதிய கண்டுபிடிப்பை நம்ம உருவாக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இதே மாதிரியான வீடியோஸ் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல். பாய்.